ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு சட்னி பார்க்க போகிறோம். செய்யலாமா? 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 4 பல் பூண்டு, உளுத்தம் பருப்பு, 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 கேரட், கொஞ்சமாக புளி எடுத்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சட்னியை ரெடி பண்ணலாம். இப்போது எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சூடான ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு பருப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, கலந்து விட்டுக்கலாம். அது கூட இப்போது 3 வரமிளகா, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி வதக்கி, இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். வறுத்த வேர்க்கடலை, இதில் பருப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அப்போ இவங்களெல்லாம் தூக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன், பூண்டு ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். அதே கடாயில் அதே எண்ணெயிலே தான் நான் இதையும் வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது ஆனியன் பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளாஸி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிப், உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். அப்போது சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நான் ஒரே ஒரு துண்டு தேங்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம். கடைசியாக நம்ம வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிவிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து எடுத்தோம் இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்றா கொட்டி ஒரு வதக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சேம் கடாயை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதிலே ஆயில் இருக்கிறதுனால 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆன உடனே கடுகு போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் கறி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றி ஒரு பரட்டு எடுத்தால் நம்ம சட்னி ரெடி. இந்த சட்னியை சும்மா விட்டுற முடியுமா? ஒரு சூப்பரான தோசையை ஊற்றுறோம், சட்னியை தொட்டு சாப்பிட்றோம். நல்ல முருகலான தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.